மஞ்சள் குங்குமத்தோடு வாழ வேண்டும் என்று எனக்கு வாழ்க்கையை அளிக்க வந்த வல்லலை என் கணவர் மாண்டு கிடக்கின்றார். கணவர் மாண்டு இருக்கிறாரா? இதை தெரியாமலா தீராசி சூழ்நிலை வைத்திருக்கிறேன். அம்மா சுவாமி, மாண்ட கிடத்து என்னால் எழுப்ப முடியாதம்மா. மாண்டு கிடக்கின்ற கிடத்தை என்னால் எழுப்ப முடியாது. எழுப்ப முடியாதா? எழுப்ப முடியாத ஜம்பத்திற்கு ஏனையா எனக்கு வாழ்த்தினை கொடுத்தீங்க? மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கலத்தோடு தன்னுடைய கணவனோ நல்லமுறை இருப்பா என்று வாழ்த்தினேன். ஆனால் இப்படி மாண்டு விட்டார் என்னுடைய கணவர் இருந்து கண்ணீர் விட்டு எழுதி கொண்டிருக்கிறாய். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் சென்று வருகிறேன். கட்டிய கணவனோ பிணமாக இருக்கின்றது தெரியாமல் லோகமெல்லாம் சுற்றுகின்றவர் சக்தி நிறைந்த தெய்வம் நீங்கள். உங்களுக்கு தெரியாது ஏதேனும் நடக்குமா சுவாமி? அதற்காக என் கணவருக்கு உயிர் கொடுக்கின்ற வரையில் உங்களை நான் கடுகளவு நகர விட மாட்டேன். என் கணவருக்கு உயிர் கொடுத்தால் தான் உங்களுக்கு வழி விடுவேன். இல்லை என்றால் நீங்கள் எங்கெல்லாம் கலகத்தை மூட்டி வேடிக்கை பார்த்து போகின்றீரோ அங்கெல்லாம் நான் வருவேன். மாற்றிருக்கக்கூடிய இந்த பிணத்திற்காக மாலை சூடியிருக்கிற மங்கை. ஆம் சுவாமி, கண்டிப்பாக உங்களுடைய கணவர் நான் எழுப்பி தருகிறேன். எப்படி? ஆண்டாண்டுதோறும் அழுகை மிரண்டாலும் ஆண்டவர் வருவாரோ இம்மாநிலத்தில் அம்மா. என்றாய் குணத்தை வைத்து வீண் பழி காளாய் நின்றாய். நீண்டவாரிடமே சென்று நிந்தனைகளை ஒழிப்பேன் அம்மா. நான் இந்த சமயம் வைகுண்ட சென்று என் தாத்தாவாகிய கண்ணிவரானை பார்த்து அவருக்கு சில உலகளை விட்டு கண்டிரவன் அழைத்து கொண்டு வருகிறேன். அவரை கண்டு கொண்டு புரிந்தால் உனக்கு கண்டிப்பாக நாங்கள் விசி தருவான். நானும் கண்ணவீரானும் இந்த வழியாக ஒரு நேரத்தில் உஷார் என்று சொல்லிக் கொண்டே உஷார் என்று நீங்க சொல்லுவீங்களா? என்ன செய்வது? அவர் பாதத்தை பிடித்துக் கொண்டால் நானா? ஆமா, கண்டிப்பா ஒரு வாங்கி தருவார். அப்படியா? வரட்டுமா? ஆம் சுவாமி. விண்ணையும் மண்ணையும் மறந்த மாயவனை அழைத்து வருகின்றேன் என்று புறப்படுகின்றேன் சுவாமி. வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு எங்கேயாவது போயிட போறீங்க? கண்டிப்பாக ஐயா, நீங்க நாமத்தை போட்டிருக்கிற மாதிரி எனக்கு நாமத்தை போடாதீங்க. கண்டிப்பாக உங்க வருகைக்காகவே நாமத்தை எனக்கு போடாதீங்க. நான் வைகுண்டம் செல்லுகிறேன். நான் அழைத்து வருகிறேன். ஆண்டவன் ஹரிபரந்தாமா கோவிந்தா மதுசூதனா நாராயணா திருவிக்கிரமா நந்தநந்தனா சேஷசயனா கோவிந்தா பரந்தாமா உன் வருகைக்காகவே நான் காத்திருக்கின்றேன் சுவாமி. ஆண்டவன் விண்ணையும் மண்ணையும் வளர்ந்த மாயவனுக்கு ஒருவருடைய மனதை அளக்க தெரியாது. இத்தனை சோதனையா எனக்கு கொடுக்க வேண்டும். ஒன்றா இரண்டா கணக்கிலே அடங்காது. பாரத்திற்கு மேல் பாரத்தை வைத்துக் கொண்டே இருந்தால் என் நிலைமை என்னாவது சுவாமி? உனக்கு கருணையே கிடையாதா? கல்மலையிலே குடியிருக்கின்றதினாலே உன் மனமும் கல்லா போயிடுச்சா சுவாமி? என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் ஐயா. ஐயா அரிநாரணா ஜய பரிபூரணா ஜகத்கரணா சேஷசயனா அரிநாரணா ஜய பரிபூரணா.
பரிபூரண ஆதியே பரமஜோதியே இந்த உலகமே போற்றி நானே ஆதியே பரமஜோதியே இந்த அகிலமே போற்றி உன்னை நான் தொழுவேன் ஆதியே பரமஜோதியே இந்த அகிலமே போற்றி உன்னை நான் தொழுவேன் அனைக்கும் இலைக்கும் உனக்கு எனக்கு மனத்தில் இருக்க மகபதியே அனைக்கும் இலைக்கும் உனக்கு எனக்கு மனத்தில் இருக்க மகபதியே ஹரிநாராயணா ஜய பரிபூரண ஹரியோ நமோ நாராயணாய நமகே ஹரியோ நமோ நாராயணாய நமகே ஹரிவா நமோ நாராயணாய நமகே ஹரிப்பரந்தாமனை போற்றி மாயக்கண்ணனை போற்றி மாயக்கடலோனை போற்றி யாதவ குல திலகனை போற்றி நாராயண